அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்தாருன்னா எங்களை வாரம் 10 நாளைக்கு ஒரு முறை எங்களை சந்திப்பார், பேசுவார், எப்படி இருக்கீங்கன்னு. அவர் எப்பவுமே எங்களை மீனவரை வாழ வைக்கிறதுப்பா, எப்பவுமே நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் கொடு, நல்ல மனுஷன் அவரு. அவர் சத்தியமா ஜெயிப்பார். எங்க வந்து பார்த்தா எமினேஷ எவனையும் பார்க்கல, போயிடானு எல்லாம் பந்தியா. என்னைக்கு ஜெயலலிதா செத்தாவன தமிழ்நாடு நாடாயிடுச்சு. எங்க சிஜி காலனி சந்திலேயே ஃபுல்லா ட்ரக்ஸ் ஓட்டு, கெஞ்சா ஓட்டு. என்ன செய்ய முடியும்? இந்த 5 வருஷம் தான் ரொம்ப வஸ்டா இருக்கு. என்ன ஏதுன்னு கூட எங்களை என்னன்னு கேட்கல. மழை காத்து அடிச்சா கூட என்னன்னு கேட்கல. ஜெயக்குமார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 91லேருந்து 96, அதே மாதிரி 2001லேருந்து 2006, 2011, 2016 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் மூலிமா கொடுக்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் அண்ணன் வந்து முழுமையாக இந்த தொகுதிக்கு வாங்கி கொடுத்தாரு. தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அண்ணன் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டான்லி சுரங்கப்பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு திட்டம் போடப்பட்டது. அப்புறம் அது கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணனுடைய தீவிர முயற்சியின் காரணத்தினால ஸ்டான்லி சுரங்கப்பாதை போடப்பட்டதின் காரணத்தினால வந்து பல உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்படக்கூடிய அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றினார். நல்லூர் அவர் என்னை பொறுத்தளவு நல்லூர். அவர் நல்ல மனுஷாக மொத்தம் நல்லது தான் செய்துக்கிறார் ஜனங்களுக்கு, அவர் கெடுதல் செய்யலை. அவர் எப்பவுமே எங்களை மீனவரை வாழ வைக்கிறதுப்பா, எப்பவுமே அவர் நல்ல மாதிரி எங்களை வாழ வைப்பார். நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு அவர்கிட்ட வாங்கினது, கொண்டது, சாப்பிட்டது, கடலோர பகுதி மக்களுக்கு வந்து அவர் எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நல்லதாக செய்திருக்கிறாரு எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு. அவருக்கு நாங்கள் படுவோம், நல்ல மனுஷனுக்கு படுவோம். நாங்கள் மாற்றமே கிடையாது. இப்போன்றதில்ல, நாங்கள் எங்களுக்கு ஓட்டு வந்தால் நல்லா அவருக்கு தான் போட்டோம். ஜெயலலிதா இருக்கிறனால போட்டோம். இன்றைக்கி அவரை நாங்கள் முன்னுக்கு ஏற்ற வரவேற்போம். அவர் வந்து ராயபுரத்தோட செல்லப்புள்ள தான் அவர். அப்படியே வண்டியில் வருவாங்க, வந்து அப்படி பார்த்தா நிற்காமல் போக மாட்டாங்க. இப்போ இருக்கிற அந்த சிஎம் இது துணை முதலமைச்சர் கூட சரி சும்மா பேருக்கு நிறுத்துறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த அவரை பற்றி பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை ஓடி வந்துடுறாரு மனுஷன். மக்கள் எல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. சாவா இருந்தாலும் 1000 ரூபா கொடுப்பாரு, மாலை எடுத்துகிட்டு வந்து போடுவார். நல்லா எல்லாம் குடும்பத்துக்கெல்லாம் நல்லா பண்ணுறாரு. நல்லது ஒரு சாவுனா வந்துடுவார், ஒரு கல்யாணம்னா வந்துடுவார், ஒரு நல்லது இடத்துக்குலாம் வருவார். எங்களுக்கு கரண்ட் போட்டு கொடுத்தாரு, அப்புறம் பாத்ரூம் போட்டு காவல் லைன் போட்டு கொடுத்தாரு. எல்லா வயசானவங்களெல்லாம் நல்லா பார்ப்பாரு, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா படிப்பு செலவுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் போனால் பசி நேரத்தை கஞ்சி ஊற்றுறவர் அவர் தான். வீடு ஏறி போனால் 10 ரூபா கையில் கொடுத்து அனுப்புவார். நல்லா சந்தோஷமாக போங்க. ஒரு சாவுன்னா கூட 10 ரூபா கொடுத்து அனுப்புவார். ஒரு நல்ல காரியத்துக்கு 10 ரூபா கொடுக்குறாரு. வேறு யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல. இங்கே என்ன ஏதுன்னு சட்டம் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்களும் இத்தனை வருஷம், நானும் குழந்தையிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அந்த காலத்தில் இந்த காலத்துலையும் நாங்கள் ரெட்டால தான். எங்களுக்கு எதுனா அவன் ஆச்சுன்னா வந்து செய்கிறாரு, கொள்றாரு, எல்லாம் செய்கிறாரு. எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு ஆர்கே நகர் தொகுதியில் நிற்க சொல்ல ஃபஸ்ட் ஆள் நான் தான் வந்து ஆரத்தில் எடுப்பேன். ஃபஸ்ட்டு வீடு எங்களுக்கு இந்த தந்துலேயே. அப்படி ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆனால் இப்போ வந்தால் நெல்லு தான். அப்படியே அவரோட கொரோனா காலத்துலேயே வந்து வீடு வீடாக வந்து காய்கறிங்க எல்லாமே கொடுத்து எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சார். அவரே வந்து அப்படியே கொரோனா காலத்தில் சாப்பாட்டுக்கு இருக்காது, காய்கறி கிடையாது, கடை கிடையாது. அப்படியாப்பட்ட காலத்துலேயே அவர் வந்து இது பண்ணார், ஹெல்ப் பண்ணார். அவர் வரணும், எங்களுக்கு அது நல்லது. அவர் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு நல்லது. அது அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு இல்லை, ராயபுரம் தொகுதிக்குன்னு பொதுவாகவே நல்லது தான் பண்ணியிருக்காரு. அவர் கெட்டது என்றைக்குமே பண்ணதில்லை. அவர் இருந்த காலத்துலேருந்தே சரி, அப்பளத்துலேருந்தே நல்லது தான் பண்ணியிருக்காரு அவர். அதனால் அவர் வரணும். அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்தாருன்னா எங்களை வாரம் 10 நாளைக்கு ஒரு முறை எங்களை சந்திப்பார், பேசுவார், எப்படி இருக்கீங்கன்னு. ஊருள்ள வருவார், என்ன இருக்குது ஏது இருக்குன்னு விசாரிப்பார். எல்லாமே எங்களுக்கு பக்காவாக செய்வார். நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் கொடு, நல்ல மனுஷன் அவரு. அவர் சத்தியமா ஜெயிப்பார். ஆனால் ஐடி மூர்த்தி வந்தால் எங்கள் ஜெயக்குமார்கிட்ட டெபாசிட் காலி ஆகிடுவான். இதே ஜெயக்குமார் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து 36 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கேன், இந்த இடத்துல தான் இருக்கேன். இது வரையும் குறைஞ்சது ஒரு 5000 வாட்டி பார்த்துருப்பான் அவரை. இப்போ இந்த லாஸ்ட்டாக தோற்ற இந்த 5 வருஷத்துலேயே அவர் தோத்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரில, எனக்கு இன்றைக்கும் அவர் தான் வந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வர்றாரு, எல்லா இடத்துலையும் பார்க்குறது. முந்தானத்து பார்த்தேன் அவரை. என் கடை மெயின் ரோட்டில் இருக்குது,
குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு 4 வாட்டிலேருந்து 5 வாட்டி பார்ப்பேன். எல்லாரும் கூட மக்களோட மக்களாக நடந்து தான் போகிறாரு. எல்லா இடத்துலையும் இருக்கார். ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வர்றாரு, எல்லா இடத்துலையும் வர்றாரு. நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவர் தான், ஐட்ரி மூர்த்தி தான் அப்படின்றது. அவர் நிறைய பண்ணிக்கிறாரு. மூர்த்தி தினைக்கும் வந்து பார்ப்பாரு மக்களை, போகிற வர இந்த காவா தண்ணி அதெல்லாம் தினைக்கும் வந்து சரி பண்ணுவார். அப்படி ஓடுது ஆட்சி, செம்மையாக ஓடுது. நான்ப்பா நீங்கள் தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு குற்ற கேள்வி கேட்குறீங்க. அவர் இந்த 5 வருஷமாக எங்கள் தொகுதிக்கு எதுவும் செய்யலை, எங்களை எதுவும் பராமரிக்கலை, எதுவும் பண்ணலை. நாங்கள் ஓட்டு நாங்கள்லாம் போட்ட மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. 10 வருஷம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியை பார்த்தோம். இந்த வாட்டி வந்து கலைஞர் ஃபுல்லாக வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். சத்தியமாக நானே அதுதான் ஓட்டு போட்டேன். உண்மையான விஷயம், ஓட்டு போட்டோம். அதோட பலனை அனுபவிச்சிட்டோம். அதை அனுபவிச்சிட்டோம். அன்றைக்கி பார்த்த ஐட்ரி மூர்த்தி இது வரைக்கும் இன்னமும் பார்க்கல, யாரும் இன்னும் பார்க்கல. எங்கே வந்து பார்த்தா எமினேஷன் எவனையும் பார்க்கல, போயிடானுங்க எல்லாம் பந்தியா. இந்த வருஷம் டிஎம்கே ஆட்சி வர சான்ஸே இல்லை. ராயபுரம் தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி டிஎம்கே இன்னைக்கு கொஞ்சம் கேள்வி கூட விட்டு வைக்க மாட்டேறானுங்க. ஒரு வித்து போன கேள்வியை 3 பேர் கட்டி சாவச்சிட்டானுங்க சேத்பேட்டில். அப்புறம் என்னைக்கு ஜெயலலிதா செத்தாலும் தமிழ்நாடு நாடாயிடுச்சு. ஓட்டு போடுறப்ப வந்து கேட்டார் பாரு, கையெழுத்து கும்பிட்டு போனார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் வரல. நாங்கள் அவர் மூஞ்சி கூட ஒன்றும் பார்க்கலையா, நாங்கள் அவர் மூஞ்சி கூட பார்க்கல. அதாவது ஐட்ரி மூர்த்தி திமுக எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்தினராக பார்த்து ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு வீடாக போனார். ஆனால் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யாரையும் சந்திக்கிறது இல்லை, எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு அவர் போகிறதே கிடையாது. ஏற்கனவே இருந்த ஐட்ரி மூர்த்தி வந்து அவ்வளோ அந்த பகுதிக்கு அவ்வளோ சரி வருவதில்லை. எந்தவித நலத்திட்ட உதவிகளும் அவர் செய்வதில்லை. ஆகையால் ஜெயக்குமார் வந்தால் ஜெயக்க சக்தி ஏதாவது ஜெயக்குமார் அவர்கள் வந்தால் எங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். இது வந்து இங்கே எதுவும் பண்ணலைங்க, தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை. அதை தான் எல்லாரும் அங்கே வந்து கல்றையில் கேட்டாலுமே எல்லாமே சொல்லுவாங்க. எங்கள் சிஜி காலனி சந்திலேயே ஃபுல்லாக ட்ரக்ஸ் ஓடுது, கெஞ்சா ஓடுது. என்ன செய்ய முடியும்? எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணாத இதுவே கிடையாது, நடக்காத அட்டூழியமே கிடையாது. ஏரியாவில் ராபரி அதிகமாகிருச்சு, கஞ்சா புழக்கம் அதிகமாகிருச்சு, மாவா கூலிப்பு அன்சு அது இதுன்னு எல்லா பொருளுமே இன்றைக்கி வடச்சல்ல கிடைக்குது. ஏன்னா எங்கள் தலைவர் 5 வருஷம் இவர் இல்லாததுனால. இப்போ வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் டைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸ்டேஷனில் டைட் ஆகிடும், பொருளெல்லாம் விற்கிறது அது இதுன்னு தலைவலி இல்லாமல் இருக்கும். மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அவர் ஒன்றுமே பண்ணலையே. அவர் எதையும் கழிச்சுட்டு போய் வெளியே வந்து பார்க்கறது இல்லை, எதுவுமே பண்ணது கிடையாது. தெரியலப்பா, யாருன்னு எங்களுக்கு தெரியல. யாருன்னே தெரியல. இன்னும் காவாகவா எல்லாம் அடப்பு அப்படி அப்படியே ஓடுது தண்ணி. ஆனால் இன்னும் யாருமே சரி பண்ணல இன்ன வரலும். ஆனால் இப்பொழுது உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கும் அவர்கள் மக்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்று தெரியாத அளவில் மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் இன்றவன் காணவில்லை என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருக்கு இருக்கிற தொழிலோ ரியல் எஸ்டேட் தொழில்தான். அந்த தொழில் அவர் பார்ப்பாரா? மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, காவா பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை மற்றும் விளக்கு பிரச்சனை, அன்றாடம் நடக்கின்ற பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மூர்த்தி இல்லை என்றுதான் மக்களுடைய குமுறல். தொகுதியில் எந்த ஒரு சீரமைப்பு பணியே அவர் செய்யறது கிடையாது. எங்கே பார்த்தா ரோடெல்லாம் பள்ளம் மேடு, குப்பைங்க, கழிவுநீருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு, இதெல்லாம் நிறைய குறைங்க இருக்குது. அதெல்லாம் அவர் பார்க்குறதே கிடையாது. இப்போ கூட ரோட்டில் பாங்க நிம்மதியாக ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியல. ஓட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பைத்தியம் முடிச்சு தான் போகணும் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு வந்து ரோடுங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க இவர் எம்எல்ஏ வந்ததுலேருந்து. அதனால் வந்து ஒரு மாற்றம் ஏற்படணுன்னா திமுக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேலே தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதியெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி எப்படியோ தில்லாலங்கடி வேலை பண்ணி இந்த முறை ஜெயிச்சிட்டாங்க போன முறை. ஆனால் இந்த முறை வந்து மக்கள், ராயபுரத்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் பேர் கூட வாயில் வரலைங்க. முகமும் மறந்து போயிடுச்சு. எங்களுக்கு மட்டும் பொதுமக்களுக்கும் மறந்து போயிடுச்சு. அவர் முகமே மறந்து போகிற அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரத்தில் இது வரைக்கும் இல்லை. இந்த 5 வருஷம் தான் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது.
இந்த 10 வருஷம் நான் ஏடிஎம்கே பீரியட் பார்த்துட்டேன். 2011 21 வரை ஏடிஎம்கே பீரியட் பார்த்துட்டேன். அதில் எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரில. பட் இப்போ இருக்கிற இந்த லாஸ்ட்டாக பார்த்த 5 வருஷம் ஃபஸ்ட்டுலேயே ஃபஸ்ட்டு. என்ன ஏதுன்னு கூட எங்களை என்னன்னு கேட்கறதில்ல. மழை காற்று அடிச்சா கூட என்னன்னு கேட்கல. அண்ணாதி பேர கிடக்கிறோம். பொதுவாக தமிழ்நாடு வளருது, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புங்கிறது எப்போவுமே வந்து அதிமுக ஆட்சின்னு தான் இருக்கும். திமுக ஆட்சியில் பொண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாது. உன் புள்ளியும் போக முடியாது, என் புள்ளியும் போக முடியாது. இந்த கவர்மெண்ட் மாதிரி மோசமான கவர்மெண்ட் யாரும் கிடையாது. எல்லாமே பிள்ளை தான். அவங்க வாய் திறந்தா எல்லாம் போய் மக்கள் நல்லா ஏமாத்துறாங்க. அதனால் இந்த வாட்டி நல்ல ஆட்சி அமையணுனாக்கா இந்த தொகுதிக்கு மற்ற இந்த தொகுதிக்கு ஜெயக்குமார் வந்தால் தான் ஒரு நல்லது நடக்கும். நல்ல நிகழ்ச்சியோ, ஒரு காது குத்து, ஒரு மஞ்சள் நீராட்டு, கல்யாண நிகழ்ச்சி, சாவு விஷயம், எல்லா விஷயத்துக்கும் வந்து போகிற ஒரே ஆள் அவர் தான். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஜெயக்குமார் வந்தால் அந்த ஊரில் நல்லதுங்க. எல்லாமே நல்லது செய்வார் ஜெயக்குமார் வந்தால். அவரால் நாங்கள் 10 ரூபா துண்ணு பார்த்துருக்கோம், ஒன்று பார்த்துருக்கோம். எங்களுக்கு காவா போட்டு கொடுத்தாரு, எங்களுக்கு லைட்டு போட்டு கொடுத்தாரு, எல்லாம் செய்தார். எங்களுக்கு ஜெயக்குமார் வரணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. எங்களுக்கு கொல்ல ஆசை, வேறு யாரும் வரக்கூடாதுங்க. அம்மா ஆண்டவங்க, அம்மாவுக்கு அடுத்தது அவர் தானே ஆண்டார். அவர் நல்லா தானே செயல்பட்டார். அப்புறம் அவர் நாங்களே குறை சொன்னால் எப்படி? நாங்களாம் 3வது உறுப்பினர் பையங்க தெருவில், தெரியுதுங்களா? நாங்கள் 3வது உறுப்பினர். நாங்கள்லாம் ஓட்டு மாற்றி போடவே மாட்டோம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் ரெட்டனைக்கு தான் ஓட்டே. அவர் இந்த ட்ரிப் அவர் தான் வருவார். இந்த போன ட்ரிப் ஏதோ ஒரு இது பண்ணதால அவர் கொஞ்சம் இது ஆகிட்டாரு. இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ராயபுரம் தொகுதியில் நாங்களாம் போடுற ஓட்டு அவருக்கு மட்டும்தான். அவர் சொல்ல திட்டங்கள்லாம் எங்களுக்கு ஓகே பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி அவர் ஜெயிக்கணும் ஆட்சி வந்தால். யார் வந்தால் இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா எங்கள் நாட்டை வந்து நல்லா பார்க்கணும். ஆனால் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கணும். பிள்ளை தான் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்க வந்ததா வரலையான்னு சொல்லி அது ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு. ஆனால் வந்து ஆட்சி யார் செஞ்சாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கணும். புரியுதா? இதை நம்பி தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்களை. அது வந்து அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால எங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தந்தால் போதும். அம்மா காலத்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மா காலம் வரைக்கும் நாங்கள் ரெட்டையில தான். இது வரைக்கும் நாங்கள் ரெட்டையில தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போது இந்த குறை இல்லை எங்களுக்கு. இப்போ தான் துணி அடுக்கம் கட்டிட்டு எங்களுக்கு கண்ணீர் விட்டு